அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் மற்றும் முதலுதவிகளை எவ்வாறு செய்வது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. பாதுகாப்பு சைனின் 4 அடிப்படை வகைகளையும் அர்த்தங்களையும் அடையாளம் காணுதல். 2. சாலை பாதுகாப்பு அறிகுறிகளின் அர்த்தங்களை படித்து ரெக்கார்ட் செய்யுங்கள். 3. பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க தயார்படுத்துங்கள். 4. நெல்சனின் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறை, ஷேஃபர் முறை மற்றும் வாயால் வாய் வரை மூலமாக பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 5. வாய் மூக்கு முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 6. இதய தடுப்பு சிபிஆர் கார்டியோ பல்மனரிக்கு ஆளான பாதிக்கப்பட்டவரை மீண்டும் எழுப்புதல். டாஸ்க் 1. பாதுகாப்பு சைனின் 4 அடிப்படை வகைகளையும் அர்த்தங்களையும் அடையாளம் காணுங்கள். ஸ்டெப் 1. விளக்கப்படத்திலிருந்து பாதுகாப்பு சைனை அடையாளம் காணவும். 1. கட்டாய சைன்கள். நிறுத்து. பாதுகாப்பு சைன் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தனி நபர்களுக்கு தெளிவான மற்றும் நேரடியான வழிமுறைகளை கொடுக்க உருவாக்கப்பட்ட ஒரு கட்டாய பாதுகாப்பு சைனாகும். நிறுத்து சைனின் முதன்மையான இலக்கு என்பது எந்த ஒரு நடவடிக்கையையும், இயக்கத்தையும் அல்லது செயல்பாட்டையும் நிறுத்த மக்களை எச்சரிப்பது மற்றும் அபாயங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட மண்டலங்களில் உடனடி கவனத்தை ஈர்ப்பதாகும். 2. கிவ்வே சைன் என்பது ஒரு கட்டாய போக்குவரத்து அடையாளமாகும். இது மற்ற வாகனங்களுக்கு பணிபுரியுமாறும் வழிவிடுமாறும் ஓட்டுநர்களுக்கு சொல்கிறது. இது ஜங்ஷன்கள், சந்திப்புகள் அல்லது ஒன்றிணையும் பாதைகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் வாகனங்களுக்கு இடையேயான மோதல்களை தடுப்பதற்கும் பயன்படுகிறது. 3. ஓவர்டேக்கிங் தடை செய்யப்பட்டுள்ளது அல்லது முந்திச் செல்லக்கூடாது என்பது ஒரு கட்டாய போக்குவரத்து சைனாகும். இது குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மற்ற வாகனங்களை முந்திச் செல்லவோ அல்லது கடந்து செல்லவோ அனுமதிக்கப்படவில்லை என்பதை ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்கும். 2. எச்சரிக்கை சைன்கள். 1. எச்சரிக்கை பாதுகாக்கப்பட்ட சைன் என்பது ஒரு பாதுகாப்பு பகுதி அல்லது காவலர்கள் அல்லது பாதுகாப்பு பணியாளர்கள் இருப்பதால் எச்சரிக்கையான இடத்தை குறிக்கும் எச்சரிக்கை சைனாகும். 2. எச்சரிக்கை நடந்து செல்பவர்கள் கடக்க. சைன் என்பது அவர்கள் பாதசாரிகள் கடக்க அல்லது கிராஸ் வாக்கை நெருங்குவதை ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்க பயன்படும் எச்சரிக்கை சைனாகும். இந்த சைனானது நடந்து செல்வோரின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டது. வாகன ஓட்டுபவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சாலையை கடக்கும் மக்களுக்காக தயாராக இருக்குமாறும் தெரிவிப்பதாகும். 3. தடை சைன்கள். 1. குறிப்பிட்ட பகுதிக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும் சைனாகும். குறுக்கே ஒரு டயகனல் லைன் கொண்ட ஒரு நபரின் சிம்பல் இதில் இருக்கலாம். 2. நியமிக்கப்பட்ட இடத்தில் புகைப்பிடிக்க அனுமதி இல்லை என்று அந்த சைன் குறிப்பிடுகிறது. அந்த டயகனல் லைனுடன் அந்த சிகரெட்டின் சின்னமும் இதில் இருக்கும். 4. தகவல் சைன்கள். 1. முதலுதவி இருப்பிடத்தை குறிக்கும் சைனாகும். அதில் ஒயிட் கிராஸ் சிம்பல் அல்லது முதலுதவி என்ற டெக்ஸ்ட் இருக்கலாம். 2. தீயை அணைக்கும் கருவியின் இருப்பிடம் பற்றிய தகவலை வழங்கும் சைனாகும். இது தீயை அணைக்கும் கருவியின் சிம்பலாகவும் இருக்கலாம். டாஸ்க் 2. சாலை பாதுகாப்பு சைன்களின் அர்த்தத்தை படித்து பதிவு செய்தல். 1. பின்னிருந்து வரும் வாகனத்தை நிறுத்த. 2. எதிரே வரும் வாகனத்தை நிறுத்த. 3. முன்னாலும் பின்னாலும் ஒரே நேரத்தில் வரும் வாகனங்களை நிறுத்த. 4. இடமிருந்து வரும் போக்குவரத்தை நிறுத்தவும், வலதுபுறம் திரும்பவும். 5. வலம் வரும் போக்குவரத்தை நிறுத்த, இடமிருந்து வலம் திரும்ப போக்குவரத்தை அனுமதிக்கும். 6. இடமிருந்து வரும் போக்குவரத்தை நிறுத்தி வலம் மற்றும் வலதுபுறம் திரும்ப போக்குவரத்தை அனுமதிக்கும். 7. போக்குவரத்து நிறுத்தப்பட்டதற்கான எச்சரிக்கை சிக்னல். 8. இடமிருந்து வரும் வாகனங்களை சைகை செய்தல். 9. வலமிருந்து வரும் வாகனங்களை சைகை செய்தல். 10. முன்னால் இருந்து வரும் வாகனங்களை சைகை செய்தல். டாஸ்க் 3. பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை சுவாசம் பெற தயார்படுத்துங்கள். ஸ்டெப் 1. பாதிக்கப்பட்டவருக்கு சுவாசத்தின் போது இறுக்கமான ஆடைகளை தளர்த்தவும்.
ஸ்டெப் 2. அவரது வாயில் உள்ள பொருட்கள் அல்லது ஃபால்ஸ் டீத்தை அகற்றி பாதிக்கப்பட்டவரின் வாயை திறந்து வைக்கவும். ஸ்டெப் 3. தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்டு பாதிக்கப்பட்டவரை சமதளத்திற்கு கொண்டு வாருங்கள். ஸ்டெப் 4. தாமதம் இல்லாமல் உடனடியாக செயற்கை சுவாசத்தை தொடங்கவும். துணிகளை தளர்த்துவதில் அல்லது இறுக்கமாக மூடிய வாயை திறக்க முயற்சிப்பதில் அதிக நேரத்தை வீணாக்காதீர்கள். ஸ்டெப் 5. பாதிக்கப்பட்டவரின் உள் பாகங்களில் காயம் ஏற்படுவதை தடுக்க கடுமையான அறுவை சிகிச்சையை தவிர்க்கவும். ஸ்டெப் 6. உடனடியாக ஒரு மருத்துவரை அழைக்கவும். டாஸ்க் 4. நெல்சனின் கை லிஃப்ட் பேக் பிரஷர் முறையில் பாதிக்கப்பட்டவரை எழுப்பவும். மார்பு மற்றும் வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டால் நெல்சனின் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறையை பயன்படுத்தக்கூடாது. ஸ்டெப் 1. பாதிக்கப்பட்டவரின் கைகளை மடக்கி உள்ளங்கைகளில் கன்னத்தை வைத்து தலையை அங்கு சாய்க்கவும். பின்னர் இரு முட்டிகளையும் மடக்கி பாதிக்கப்பட்டவருக்கு அருகில் நீங்கள் வைக்கவும். உங்களுடைய கைகளை பாதிக்கப்பட்டவருக்கு பின்னால் நீங்கள் அழுத்தவும். உங்களுடைய கட்டை விரலால் அதை முன்னும் பின்னுமாக அழுத்தவும். ஸ்டெப் 2. உங்கள் கைகள் கிட்டத்தட்ட செங்குத்தாக இருக்கும் வரை நேராக வைத்து மெதுவாக முன்னோக்கி அசைக்கவும். மேலும் பாதிக்கப்பட்டவரின் நுரையீரலில் இருந்து காற்றை வெளியேற்ற பாதிக்கப்பட்டவரின் முதுகில் சீராக அழுத்தவும். ஸ்டெப் 3. பாதிக்கப்பட்டவரின் கைகளுடன் உங்கள் கைகள் கீழ்நோக்கி சறுக்கி முழங்கைகளுக்கு சற்று மேலே மேல் கையை பிடித்துக்கொண்டு பின்னோக்கி மேற்கூறிய இயக்கத்தை ஒத்திசைக்கவும். பின்னோக்கி அசைவதை தொடரவும். ஸ்டெப் 4. நீங்கள் பின் செல்லும் போது உங்கள் தோள்களில் டென்ஷன் ஏற்படும் வரை உங்கள் கைகளை மெதுவாக உயர்த்தி உங்கள் கைகளை நோக்கி இழுக்கவும். சைக்கிளை முடிக்க பாதிக்கப்பட்டவரின் கைகளை கீழே கொண்டு உங்கள் கைகளை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வாருங்கள். ஸ்டெப் 5. பாதிக்கப்பட்டவர் இயற்கையாக சுவாசிக்க தொடங்கும் வரை செயற்கை சுவாசத்தை தொடரவும். தயவு செய்து கவனியுங்கள், சில சந்தர்ப்பங்களில் இதற்கு பல மணி நேரம் ஆகலாம். ஸ்டெப் 6. பாதிக்கப்பட்டவர் புத்துயிர் பெறும்போது பாதிக்கப்பட்டவரை ஒரு போர்வையால் கதகதப்பாக வைத்திருக்கவும். சூடான தண்ணீர் பாட்டில்கள் அல்லது சூடான செங்கற்களால் கைகள் மற்றும் கால்களின் உட்புறங்களை இதயத்தை நோக்கி ஸ்ட்ரோக் செய்வதன் மூலம் சர்க்குலேஷனை தூண்டுகிறது. ஸ்டெப் 7. அவரை படுத்திருக்கும் நிலையில் வைத்திருங்கள் மற்றும் அவராக எக்ஸ்பர்ட்டாக அனுமதிக்காதீர்கள். முழு சுய நினைவு வரும் வரை அவருக்கு ஸ்டிமுலண்ட் எதுவும் கொடுக்காதீர்கள். 1. அமோனியாவை ரெஃப்ரிஜரண்டாக பயன்படுத்துவதற்கு அதன் நச்சுத்தன்மை மற்றும் எரியக்கூடிய தன்மை காரணமாக கடுமையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் தேவை. 1. அமோனியா பயன்படுத்தப்படும் அல்லது சேமிக்கப்படும் பகுதியில் அமோனியா வாயு குவிவதை தடுக்க போதுமான காற்றோட்டம் இருப்பதை உறுதிப்படுத்தவும். 2. அமோனியா சிலிண்டர்கள் அல்லது டேங்குகளை நன்கு காற்றோட்டமான இணக்கமற்ற பொருட்களிலிருந்து பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். 4. பயனர்கள் கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள் மற்றும் அமோனியா மதிப்பிடப்பட்ட கேட்ரிட்ஜ்கள் கொண்ட சுவாச கருவி உட்பட பொருத்தமான PPE அணிய வேண்டும். ஹைட்ரோ கார்பன் கேஸ். 1. ஹைட்ரோ கார்பன் வாயுவை ரெஃப்ரிஜரண்டாக பயன்படுத்தும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். புரோபேன் R290 அல்லது ஐசோபூட்டேன் R600A போன்ற ஹைட்ரோ கார்பன் வாயுக்களை குளிர்பதன பொருட்களாக பயன்படுத்தும் போது எரியக்கூடிய தன்மை காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை செயல்படுத்துவது முக்கியமாகும். 2. கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள் மற்றும் ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸ் ஆடைகள் உட்பட பொருத்தமான PPE அணியுங்கள். ஹைட்ரோ கார்பன் வாயுக்களை பற்ற வைக்கக்கூடிய நிலையான மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய செயற்கை பொருட்களை தவிர்க்கவும். 3. ஹைட்ரோ கார்பன் ரெஃப்ரிஜரண்ட்களின் கசிவை கண்காணிக்க வாயு கண்டறிதல் அமைப்புகளை நிறுவவும். துல்லியமான கண்டறிதலை உறுதி செய்வதற்காக இந்த அமைப்புகள் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு அளவீடு செய்யப்பட வேண்டும். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்பதை நாம் விவாதித்தோம். 1. பாதுகாப்பு சைனின் 4 அடிப்படை வகைகளையும் அர்த்தத்தையும் அடையாளம் காணுதல். 2. சாலை பாதுகாப்பு அறிகுறிகளின் அர்த்தங்களை படித்து ரெக்கார்ட் செய்தல். 3. பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க தயார்படுத்துதல். 4. நெல்சனின் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறை, ஷேஃபர் முறை மற்றும் வாயால் வாய் வரை மூலமாக பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல்.